பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 22வது வசனம். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அங்கே இருக்கிறாள். 12 வருடமாய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள். எல்லா வைத்தியர்களால் அவள் கைவிடப்பட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா பணத்தையும் செலவழித்து முடித்து விட்டால், பணமும் இல்லை, வைத்தியர்களும் இன்னும் இல்லை. எல்லா வைத்தியர்களையும் பார்த்து விட்டால், எல்லா வைத்தியமும் பார்த்து விட்டால், அலோபதி பார்த்து விட்டால், ஹோமியோபதி பார்த்து விட்டால், அப்புறம் என்ன ஆயுர்வேதம் பார்த்து விட்டால், சித்த வைத்தியம் பார்த்து விட்டால், இப்படி எல்லா வைத்தியத்தையும் அவள் பார்த்து விட்டாள். ஆனால் அவள் சுகமாகவில்லை. இயேசுவை குறித்து அவள் கேள்விப்படுகிறாள். கேள்விப்பட்டு பைபிள் சொல்லுகிறது, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்திலே போய் எப்படியோ கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு முயற்சி பண்ணி ரொம்ப சிரமப்பட்டு களைத்து போய் அவருடைய வஸ்திரத்தை தொடுகிறார். விசுவாசத்தோடு அவருடைய வஸ்திரத்தை தொட்ட போது அந்த ஸ்திரீயினுடைய உதிர ஊரல் அப்பொழுதே நின்று போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. உடனடியாக அவள் குணமடைகிறாள். உடனடியாக அவள் சுகமடைகிறாள். உடனடியாக அவளுக்கு ஆரோக்கியம் கிடைத்து விட்டது. உடனடியாக அவள் சுகம் பெற்றுக் கொண்டாள். ஆண்டவருக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, உடனே அவள் சுகம் பெற்றுக் கொண்டாள். அல்லேலூயா. அப்பொழுது அடுத்த இன்னொரு சுவிசேஷத்தில் சொல்றாரு, ஆண்டவர் சீஷர்களை திரும்பி பார்த்து, என் வஸ்திரத்தை தொட்டது யாரு அப்படின்னு கேட்கிறார். அப்ப சொல்றாங்க, இவ்வளோ பேர் உங்களை நெருக்கிக்கிட்டு இருக்கிறாங்களே, வஸ்திரத்தை தொட்டது யாருன்னு கேட்குறீங்களே. அப்பதான் அவர் சொல்றார், என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டது. அதாவது என்னை ஒரு நோக்கத்தோடு என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு, என் வஸ்திரத்தை தொட்டு சுகமாக வேண்டும் என்கிற ஆசையோடு ஒருவர் என்னை தொட்டிருக்கிறார்கள். அவர்கள் யார் என்று திரும்பி பார்க்கிற போது அவள் தன்னை மறைத்து கொள்ள விரும்பவில்லை. பயந்து போய் சொல்லுகிறாள், ஆண்டவரே, நான் தான் அந்த ஸ்திரீ. உம்முடைய வஸ்திரத்தை ஏன் தொட்டேன் என்றால், எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வர வேண்டும். ஆகவே உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட வேண்டும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நான் தொட்டேன். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அவளை பார்த்து, மகளே திடன் கொள். ஆமென். நீங்கள் விசுவாசமாயிருங்கள், சுகமாவீர்கள். விசுவாசமாயிருங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசமாயிருங்கள், காரியங்கள் நடக்கும். திடன் கொள்வின் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் தான் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானால். அந்த நேரத்திலேயே அந்த ஸ்திரீ சுகமடைந்து விட்டார். கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆண்டவர் உங்களை தொடுகிற வேளையில் அல்லது நீங்கள் ஆண்டவரை தொடுகிற நேரத்தில் உடனே நீங்கள் சுகமாவீர்கள், ஆரோக்கியம் பெற்றுக்கொள்வீர்கள், விடுதலை பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதல் ஏற்படும். என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன். ஜெபம் பண்ணலாமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் மூலமாய் இந்த நேரத்தில் நான் ஜெபம் பண்ணுகிறேன். நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. தேவரீர் எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்றைக்கு 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை சுகமாக்கினவர் எங்களையும் சுகமாக்கி சாட்சியாய் நிறுத்தி கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென்.